இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தின் முதல் நாளான இன்று ஆண்டவருடைய திருப்பாடுகளின் ஞாயிறு என்று இன்றைய நாளை கொண்டாடி குருத்தோலை ஞாயிறு என்று பெயர் சூட்டி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு தன் சீடர்களோடும் மக்கள் கூட்டத்துக்கு மத்தியிலே கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து எருசலேமுக்குள் சென்ற நிகழ்வை நாம் திரும்பி பார்க்கிறோம். இயேசு எருசலேமுக்குள் நுழைந்தார், வெற்றி வீரராக நுழைந்தார். தனது சாவை எதிர்கொள்வதற்காக அவர் நுழைந்தார் என்ற சிந்தனைகளோடு நாமும் ஆலய முற்றத்திலிருந்து குருத்துக்களை கையில் ஏந்தி கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த அந்த இயேசுவின் பவனியிலே நாமும் கலந்து கொள்ளுகிறோம் என்ற உணர்வோடு இங்கே நாம் கடந்து வந்து அமர்ந்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு வாசகம் இப்பொழுது வாசிக்கப்பட்டது. இயேசு தனது குருத்தோலை அந்த பவனியை தொடங்கியது முதல் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது வரை நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மிகப்பெரிய ஒரு நீண்ட வாசகமாக இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இந்த வாசகத்திலே வரக்கூடிய கதை மாந்தர்கள், இந்த நிகழ்ச்சியிலே வரக்கூடிய ஒவ்வொரு மாந்தர்கள் அவர்களுடைய செயல்களை நாம் இன்றைய நாளிலே யோசித்து பார்ப்பது பொருத்தமானதாக இருக்கும். புனித வாரம் என்பது கடவுளுடைய புனிதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு உன்னதமான வாரம். பெரிய வியாழன் என்று சொல்லி இயேசு தன் சீடர்களோடு இறுதியாக ராவுணவு உண்டு அவர்களோடு இறுதி உரையாடல் நிகழ்த்திய பின்பு, இதற்கு பிறகு நான் உங்களை சந்திக்க முடியாது என்று சொல்லி நேருக்கு நேராக தன் சீடர்களோடு உறவாடிய நேரம், உணவருந்திய நேரம், இறுதியாக அந்த பந்தியிலிருந்து கலைந்து போன நேரம், அதை பெரிய வியாழனாக கொண்டாடுகிறோம். பெரிய வெள்ளி இயேசு ஆண்டவர் கெத்செமனி தோட்டத்திலே கைது செய்யப்பட்டது முதல் சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்பட்டது வரை நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மீண்டும் நினைத்து பார்த்து பெரிய வெள்ளியை கொண்டாடுகிறோம். அடுத்ததாக கல்லறைக்குள் அடக்கப்பட்ட இயேசு கல்லறைக்குள் அடக்கப்படவில்லை, மாறாக கல்லறைகளை திறந்து சாவை வெற்றி கொண்டு வெற்றி வீரராக உயிர்த்து எழுந்தார் என்ற நிகழ்வை பெரிய சனிக்கிழமை ஈஸ்டர் நிகழ்வாக நாம் கொண்டாட இருக்கிறோம். அப்படிப்பட்ட புனிதமான வாரத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரத்திலே நாம் இந்த இறைவார்த்தையின் சில அம்சங்களை உள்வாங்கிக் கொண்டு வாழ்வது பொருத்தமானதாக இருக்கும். இன்று வாசிக்கப்பட்ட இந்த பகுதிகளில் மிக முக்கியமாக ஒரு சில நபர்களை பார்க்கிறோம். இயேசு, அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து, அவரை மறுதலித்த பேதுரு, அதோடு இன்னொரு ஒரு மனிதரை சேர்த்து கொள்ளலாம். அதை நான் 4ஆவதாக அடுத்து சொல்லுகிறேன். இயேசுவினுடைய லட்சிய பயணம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 3 முறை தன் சாவை பற்றியே அறிவித்தவர் இயேசு. இங்க இருக்கிற நாம யாரோ நம்ம சாவை பற்றி நாம் அறிவிக்கவும் முடியாது, அந்த சாவு எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஆனால் இயேசு தன் சாவை அறிவிக்கிறார். 3 முறை அறிவிக்கிறார். நான் பாடுகள் பட்டு தலைமை குருக்களால் பரிசேயர்களால் இகழ்ந்து ஒதுக்கப்பட்டு சாட்டையால் அடிக்கப்பட்டு சிலுவையை தூக்கி கொண்டு நான் உயிர் கொடுக்க போகிறேன் என்பதை 3 முறை அறிவித்தார். இந்த 3 முறை அறிவித்த பிறகும் கூட இயேசுவினுடைய பயணம் என்பது அவர் கடந்து போன பாதை வேதனைக்குரியதாக இருக்கிறது. இயேசு பந்தியிலே அமர்ந்திருக்கிற பொழுது
இயேசு சொன்னாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய கஷ்டம்! 3 வருஷமா 12 பேரை சீடர்களாக வச்சுக்கிட்டு இயேசு போகிற இடமெல்லாம் அந்த 12 பேரை கூட்டிக்கிட்டு போனார். புதுமைகள் செய்யும்போது அந்த 12 பேரை முன்னாடி வந்து நிறுத்திக்கிட்டாரு. இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும்போது பக்கத்தில் வச்சுருந்தாரு. மலைக்கு ஜெபிக்கும் போது கூட்டிகிட்டு போனார். தனியாக படகுல போகும்போது கூட்டிகிட்டு போனார். இப்படியாக புதுமைகள் செய்யும் போதும் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்கிற பொழுதும் இந்த 12 சீடர்களையும் தன்னோடு எப்பொழுதுமே வைத்திருந்தார். அந்த சீடர்களும் இயேசுவின் மீது அவ்வளவு அன்பு ஆசை வைத்திருந்தார்கள். அந்த 12 பேரிலே ஒருவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். இயேசுவை ஏன் காட்டி கொடுக்க வேண்டும்? இயேசு எல்லாருக்கும் தெரியாதா? இயேசு எப்படி இருப்பார்னு தெரியாதா என்பதற்கு ஒரு பதில் இருக்கிறது. யோவான் என்று சொல்லக்கூடியவர், நற்செய்தியாளரான யோவான், கடைசியாக சிலுவையின் அடியிலே நின்று கொண்டிருந்த அன்பு சீடர் யோவான் இயேசுவும் பங்காளிகளாக இருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய முகச்சாயல் என்பது ஒரே மாதிரி இருந்தது. ஆகவே இந்த படை வீரர்களுக்கு யார் இயேசு என்று பார்ப்பது, கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தது. அதனால தான் யூதாஸ் ஒரு ஐடியா கொடுத்தான். இயேசு என்பவர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு நான் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். அது என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? முத்தமிட்டு காட்டி கொடுப்பது. நான் யாருக்கு முத்தமிடுகிறோன்னு அவர்தான் இயேசு. கண்டுபிடிச்சுக்கங்க. எனக்கு வேற எதுவும் தெரியாது. நான் ஓடிடுவேன், அந்த இடத்த விட்டு ஓடிடுவேன். பாருங்க, யூதாஸ் இஸ்காரியோத்து கொடுத்த அடையாளம் முத்தம் என்கிற அடையாளம். இயேசு யூதாஸை பார்த்து, நீ செய்ய வேண்டிய வேலையை வேகமாக போய் செய்யுன்னு தான் சொன்னார். தடுக்கவே இல்லை. அப்பத்தை எடுத்து கொடுத்த பிறகு நீ செய்கிற வேலையை சீக்கிரம் போய் செய்யினார். எல்லாரும் நினச்சாங்க ஏதோ ஸ்பெஷல் ஒர்க்கு கொடுத்துருப்பார் போல இருக்கு யூதாஸுக்கு இயேசு, அதனால் அந்த ஸ்பெஷல் ஒர்க்கு செய்கிறதுக்காக இயேசு போக சொல்கிறாருன்னு. ஆனால் இயேசு சொன்னார், நீ காட்டி கொடுக்க தானே போகிற, போய் வேகமாக சொல்லி உங்கள் ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு வா என்று சொல்வதை போல யூதாஸை பார்த்து நீ செய்ய வேண்டிய வேலையை செய். அப்பொழுது இயேசுவுக்கு எப்படி இருக்கும்? 3 வருஷம் என் கூட இருந்து, என் கூட சாப்பிட்டு, என் கூட தூங்கின இவன் என்னை இப்போ காட்டி கொடுக்க போகிறான். அந்த மன வழியை இயேசு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், இவன் பிறவாதிருந்திருந்தால் இவனுக்கு நலமாக இருந்திருக்கும் என்று சொன்னார். இவன் பிறந்திருக்கவே கூடாதுன்னு சொன்னார். இப்போ இயேசு எப்படிப்பட்ட வேதனையை சந்திப்பவராக இருந்திருந்தால் இவன் பிறந்திருக்கவே கூடாதுன்னு சொன்னார். இதே இயேசு இறந்து போனவனை மீண்டும் உயிரோடு வரச் செய்த இயேசு, அப்படிப்பட்ட இரக்கம் காட்டிய இயேசு இப்ப என்ன சொல்கிறார்? இவன் பிறவாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக இயேசு சந்திக்கக்கூடிய இன்னொரு 3 சீடர்கள், என்னோடு ஜெபிக்க வாருங்க, என் கூட இருக்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறார். 3 பேரும் போறாங்க. 3 பேரும் போய் என்ன செய்யறாங்க? நல்லா தூங்குறாங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டு போனாங்க. பார்த்தீங்களா? சாப்பிட்டுட்டு ஒரு வேலையை நம்ம வீட்டில் யாருமே செய்ய முடியாது. வேலையை செஞ்சுட்டு தான் நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். ஏன்னா சாப்பிட்டுட்டோம்னா இந்த உடம்பு என்ன செய்யாது? வேலை செய்ய விரும்பாது. ஆகவே இயேசு ஜெபிக்க போகிறார். கெத்செமனி தோட்டத்திற்கு போகும்போது இந்த 3 சீடர்களை கூப்பிடுகிறார். வாங்க, நீங்க என் கூட வாங்க. இயேசுவால ஏன் தனியா போக முடியல? இயேசு நினைச்சிருந்தாருன்னா யாருமே எனக்கு தேவையில்லை, நான் போய் ஜெபம் பண்ணிக்கிறேன் போங்க அப்படின்னு போயிருக்கலாம். ஆனாலும் 3 சீடர்களை அழைத்து கொண்டு போகிறார். இயேசுவுக்கு பயம், மரண பயம். அந்த மரண பயத்தின் அடையாளமாக தான் தன் சீடர்களை பார்த்து, நீங்கள் என் கூட வந்து இருங்க, என் கூட வந்து இருங்க, என்னோடு எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார். 3 பேரும் கண்டிப்பாக வர்றேன் இயேசுவே, உங்கள் பின்னாடி என்ன உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கே வர்றோம் அப்படின்னு போய் நல்லா ஜெபம் சொல்லிக்கிட்டே என்ன பண்ணிட்டாங்க? என்ன செஞ்சிட்டாங்க? என்ன செஞ்சாங்க? நல்லா சத்தமாக சொல்லுங்கள். தூங்கிட்டாங்க. ஏன்னா ஜெபம் சொல்லும்போது நமக்கு என்ன வரும்? என்ன வரும்? அதனால் யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ, வீட்டில் தூக்கம் வராமல் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, நீங்கள் 2 ஜெபத்தை சொல்லுங்கள். நீங்கள் ஜெபம் சொல்ல ஆரம்பித்தா என்ன வந்துடும்? என்ன வரும்? சத்தமாக தான் சொல்லுங்கள். தூக்கம் வரும்.
செஞ்சு பாருங்களேன். யாருக்கெல்லாம் மனநோய் வந்து தூங்க முடியாமல் இருக்கீங்களோ, அல்லது உடல் சோர்வு வந்து தூக்க முடியாமல் இருக்கீங்களோ, அல்லது எதையாவது யோசிச்சுக்கிட்டு தூக்கம் வராமல் இருக்கீங்களோ, ஒன்றும் செய்ய வேண்டாம். ஜெபமாலை எடுத்து ஒரு 10 மணி சொல்லுங்களே, 5 மணியை தாண்டினோடனே உங்களுக்கு மயக்கம் வந்துடும். இந்த சீடர்கள் அப்படித்தான் ஜெபிக்கிட்டு போனாங்க. ஆனால் ஜெபம் சொல்லும்போது என்ன வந்துருச்சு? தூக்கம் வந்துடு. ஏன் தூக்கம் வந்துச்சு? அவர்கள் யாருக்காக ஜெபிக்க போனாங்க? யாருக்காக? அடுத்தவங்களுக்காக. ஒருவேளை அவங்களுக்காக ஜெபிச்சிருந்தா கண்டிப்பாக தூக்கம் வந்திருக்காது. அவங்க இயேசுவுக்காக போனதுனால ஜெபம் எனக்கு இல்லை, யாருக்கு? இயேசுவுக்கு. அதனால் அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ணும்போது நமக்கு நிச்சயமாக தூக்கம் வரும். நமக்கு நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக தூக்கம் வராது. அது ஒரு வேதனை கலந்த துன்பமாக தான் இருக்கும். இந்த 3 சீடர்களும் தூங்கி வழியிறத பார்த்து இயேசு ரொம்ப வேதனையோடு கேட்டார், 1 மணி நேரம் இவ்வளவு நாள் உங்களோட இருந்தேன்ல, 1 மணி நேரம் என் கூட இருந்து எனக்காக ஜெபிக்க மாட்டீங்களா? அது ஒரு வேதனை. அதெல்லாம் கடந்து இயேசுவை கைது செய்வதற்கு முன்பு பேதுரு சொல்லியிருந்தார், இயேசுவை நான் சாகர நிலைமை வந்தாலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னார். என்ன வந்தாலும், செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சாவே வந்தாலும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னார். கைது செய்ய அந்த படை வீரர்கள் வந்த உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க? விழுந்தடிச்சு ஓடிட்டாங்க காட்டுக்குள்ளே. அது காடு, கெத்செமனி தோட்டம். அங்கே தான் கைது பண்ண வர்றாங்க. கைது பண்ண வந்தவுடனே யாரியா இயேசு அப்படின்னோடனே இயேசு சொல்கிறார், நான் தான். உடனே பிடிக்க வர்றாங்க. அங்கே ஒரு சண்டை நடக்குது. கடைசியில் இந்த சீடர்கள்லாம் பார்க்குறாங்க, இனிமேல் இங்கே இருந்தால் நம்மளே தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு வர்றாங்க. இங்கே ஒரு பியூட்டி இருக்குது. எல்லோரும் ஓடுனாங்க பார்த்தீங்களா? ஓடும்போது இன்றைக்கி நற்செய்தி வாசிக்க போகும்போது ஒரு ஆள் இருக்கிறான். அவன் மேலாடை ஒன்றை பொறுத்து கொண்டு கூட்டத்தில் இருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க, மேலாடை. அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி வந்தான் யாருன்னு தெரியல. ஒருவேளை இயேசு 12 சீடர்களில் ஒரு ஆளா, இல்லை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு மேலே ஏதோ துணியை போட்டுக்கிட்டு வந்தாரா என்னான்னு தெரியல. ஒரு ஆள் துணியை பொத்திக்கிட்டு மேலாடை அணிந்தவராய் அங்கே வருகிறார். எல்லாரும் பிடிக்கிறாங்க, எல்லாரும் தப்பி ஓடுறாங்க. இந்த ஆள் அப்படி பிடிச்ச உடனே அந்த அவருடைய மேலாடையை பிடிச்சிட்டாங்க. அந்த ஆள் என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செஞ்சார் பாருங்களேன். கையை காட்டினே சத்தத்தவே காணா. அப்படின்னு வந்துச்சு, அவ்வளோதான், ஓடி போச்சு. என்ன நடந்தது? பரவாயில்ல, நல்ல கதை சொல்கிறீங்க எனக்கு. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. வால் எடுத்து வெட்டினாரு, கால் எடுத்து வெட்டினாரா? நீங்கள் புதுசாக பைபிளில் எழுதுறீங்க. அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டு விட்டு தப்பி ஓடினர். நல்லா கவனிச்சுக்குங்க. இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நார்ப்பட்டு துணியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள். ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார். கவனிச்சிங்களா? பைபிள் எப்படி போட்டிருக்கு பாருங்க. அவன் எப்படி தப்பி ஓடினாரா? தப்புச்சா போதுமுடான்ட்டு ஓடுறோம் இல்லையா? ஆடையை பிடித்தார்கள். அவர் ஆடையை விட்டு விட்டு ஓடி போனான்னா அந்த ஆள் என்ன பாடுபட்டு ஓடி இருப்பான் பாருங்க. அது யாருன்னு தெரியல. அது அப்படி இருக்கட்டும், அவங்க ஓடி போனாங்க, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு நாமெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மேலாடையை அணிந்திருக்கிறோம். நாமும் அந்த இளைஞனை போல ஒரு மேலாடை அணிந்திருக்கிறோம். அது என்ன ஆடை? அந்த ஆடையின் பெயர் என்ன அப்படின்னா அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் கிறிஸ்தவம். நான் ஒரு கேத்தலிக், நான் ஒரு கிறிஸ்டியன் என்று சொல்கிறோமே, அந்த ஆடை எப்போ நம்ம தூக்கி போட்டுட்டு ஓடுவோன்னு நமக்கே தெரியாது. அதுதான் உண்மையும் கூட. அன்பானவர்களே, பேதுரு மறுதலித்தார், யூதாசு காட்டி கொடுத்தார்.
கூட இருந்தவங்களாம் தப்பி ஓடுனாங்க. இப்போ தனியாக நிற்கிறது யார்? தனியாக நிற்கிறது யார்? இயேசு நினைத்திருந்தால் நீங்களாம் ஓடின பின்னாடி எனக்கு என்னடா வேலை, நானும் என் வீட்டுக்கு போகிறேன்னு போயிருக்கலாம். இல்லை, எதற்காக நான் வந்தேனோ அதை நிறைவு செய்வேன், நான் அடைய வேண்டியதை நிறைவு செய்வேன். கடைசியாக குழந்தைகள்லாம் இங்கே பாருங்கள், எல்லோரும் பாருங்கள், என்னையும் பாருங்கள், அழகாக இருக்கனா? இப்படிலாம் ஜோக்கு சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிறது தெரியுது, சரிங்களா? இப்போ தான் பாருங்கள், உங்கள் முகத்துல எல்லாம் புன்னகை வரும். இப்படி ஒரு ஜோக்கு சொன்னால் தான் உங்கள் முகத்துலேயே புன்னகை வருது. பரவாயில்லை. ஒரு போட்டி வச்சாங்களாம். யாருக்குன்னா தவளைகளுக்கு ஒரு போட்டி. நம்ம தவளை ஓட்டம்ன்ற போட்டி வைக்கிறோம்ல பள்ளிக்கூடத்தில், அந்த போட்டியில் தவளைகளுக்கே போட்டி வச்சாங்களாம். ஒவ்வொரு நாடுகளில் இருந்து உங்கள் தவளையெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, ஒலிம்பிக் போட்டி இது, தவளைகளுக்கான ஒலிம்பிக் போட்டி. எல்லோரும் வாங்க, போட்டிக்கு வாங்க, எல்லா நாடுகள்னு எல்லா நாட்டிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்களாம் தவளைகளை. நல்லா சாப்பாடு ஊட்டி, பூஸ்டெல்லாம் கொடுத்து, காஃபி டீலாம் கொடுத்து, நீங்கள் சாப்பிட்ற எல்லாமே அந்த தவளைகளுக்கு கொடுத்து பூஸ்டப் பண்ணி எல்லா தவளையும் வந்திருக்குது போட்டிக்கு. தவளைகளுக்கு வைக்கப்பட்ட போட்டி என்னன்னா, 50 அடி உயரமுள்ள ஒரு பாறையில் ஏறணும். தவளைகளுக்கு வச்ச போட்டி 50 அடி உயரமுள்ள ஒரு பாறை மேலே ஓடி போய் ஏறணும். யார் முதல்ல போய் சேர்றாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் வின்னர், கோல்டு மெடல் அவங்களுக்கு தான். இப்போ தவளைகளுக்கான கோல்டு மெடல் போட்டி ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாறையில் ஏறணும் அப்படின்னு சொன்னால் தவளைகள் வரிசையை ஏறும். ஆனால் அங்கே மேலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா, எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பாறையில் எண்ணெயை ஊற்றினா என்ன செய்யும்? யார் வலிக்கிட்டு விழுந்திருக்கீங்களா? வீட்டில் விழுந்திருக்கீங்களா? இந்த ஒருத்தன் மட்டும் சொல்கிற நான் விழுந்திருக்கேன் அப்படின்னு. வெரி குட். எண்ணெயை மேலேருந்து ஊற்றிக்கிட்டே இருந்தாங்களாம். இப்போ எல்லா தவளையும் ஏறுது. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்காரவங்களும் சுற்றி நிற்கிறாங்க அந்த பாறையை சுற்றி. எல்லோரும் நல்லா கைதட்டுறாங்க. எல்லாம் கைதட்டுங்க. வெரி குட், போதும். இது மாதிரி நீங்கள் கைதட்டிங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லாம் கைதட்டுறாங்க. ஏறு 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 ஏறுன்னு கத்துறாங்க. விடாத காய் போய் போயின்னு கத்துறாங்க. ஒவ்வொரு நாட்டு கத்துறையும் பார்த்தா எந்த நாட்டுக்காரன் எந்த மொழியில் கத்துறான்னே தெரியல, எல்லாம் கத்துறாங்க. மேலே ஏறின தலைவலையெல்லாம் இப்படி திரும்பி பார்க்குது, என்னடா கீழே சத்தம் கேட்குது, என்னடா ஒரே கத்துறானுங்க அப்படின்னு. ஏறிக்கிட்டே இருக்கிற தவளையெல்லாம் திரும்பி பார்க்குது, மேலே ஏறுது. அங்கே வலிக்கு விட்டு சருன்னு கீழே வந்துடுது. திருப்பி மேலே ஏறுது. ஏறுன்னு சொன்னால் அதுக்கு என்ன கேட்குது? இறங்குன்னு சொல்கிறாங்க போல. மேலேருந்து கருன்னு இறங்கி வர்றது. என்ன ஒவ்வொருத்தரும் சுற்றி கத்துல எல்லாம் ஏறுது, திருப்பி இறங்குது, திருப்பி ஏறுது. அதில் பார்த்தா ஒரு தவளை மட்டும் அது வாட்டில் மேலே ஏறி போய்கிட்டே இருக்குது. இப்படி திரும்பி பார்க்குது, இங்கடா ஒருத்தரை காணா அப்படின்ட்டு அது ஏறிக்கிட்டே இருக்குது. மற்ற தவளைலாம் ஏறி போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது. இந்த தவளை அப்படியே மேலே ஏறி போய் அந்த உச்சியை தொட்டுருச்சு. அந்த தவளைக்கு என்ன கொடுத்தாங்க? கோல்டு மெடல் கொடுத்து பேட்டி எடுக்கிறாங்க அந்த தவளைக்கிட்ட. தவளை பேசுமா? தவளை பேசுமா? பேசாது. அதனால் அந்த கோச் இருக்கார் இல்லையா, தவளையோட கோச்சு, அவர் தவளைக்கு பதிலாக அவர் பேசுகிறார். எப்படிங்க இவ்வளோ எல்லாரும் கத்தி எல்லாம் ஒரே சத்தம் போடும்போது இந்த தவளை மட்டும் எல்லாம் ஏற முடியாமல் கீழே வந்துட்டு விழுந்தாங்க, உங்கள் தவளையை மட்டும் எப்படி கொண்டு போய் உச்சியில் எப்படி சேர்ந்தது அப்படின்னு பேட்டி எடுத்தாங்க. அப்போ அந்த கோச் சொன்னார், வெரி சிம்பிள். வெரி குட். அந்த தவளைக்கு என்ன செய்யாது. அதனால் எங்கள் தவளை, நான் கொண்டு வந்த தவளை காது கேட்காத தவளையை நான் கூட்டிகிட்டு வந்தேன். உங்கள் தவளையெல்லாம் நல்லா காது கேட்டு கீழே கத்துறதுல கீழே விழுந்துருச்சு. ஆனால் எங்கள் நாட்டு தவளை என்ன தவளை? லோயலா துவக்கு புள்ளியில் பல பேர்த்துக்கு காது கேட்க மாட்டேங்குது பாடம் நடத்தும் போது. இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். காது கேட்காத தவளை. அந்த தவளைக்கு காது கேட்காதனால நீ எவன் கத்துனா என்ன, கதர்னா என்ன, என்னமோ பண்ணுகடான்னு அது என்ன ஆயிடுச்சு, இலக்கை. அன்பானவர்களே, இயேசுவும் கல்வாரி மலை நோக்கி பயணித்தார். போகிற பொழுது சீடர்கள் விட்டு ஓடினார்கள். வந்தவங்களாம் ஓசன்னா ஓசன்னா நாங்கள் இப்போ சிலுவை இந்த நான் அப்படியே மாறிக்கிடுச்சு. ஆனால் இயேசு இலக்கை அடைந்தார். இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற நாம் எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் இதுதான். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த வாழ்க்கையில் போகும்போது
நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தா இவனை மாதிரி திருட்டு பை எவனுமே இல்லைம்பானுங்க, நல்லா இல்லைன்னா பொழைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஓடுனா ரொம்ப ஓடுறான்பானுங்க, ஓடலைன்னா சப்பானிம்பானுங்க. இப்படி நம்ம குடும்பத்தில் நம்ம சமூகத்தில் எல்லாரும் நம்மளை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம எங்கே போகணுன்ற தெளிவு நமக்கு இருந்துச்சுன்னா யாருடைய பேச்சும் யாருடைய ஏமாற்று பேச்சும் வெட்டி பேச்சும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. புனித வாரத்தில் நுழைந்திருக்கிற நாம் எதை நோக்கி போகிறோம்? இப்போ கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். நீ குருத்து ஞாயிறு எதை நோக்கி நாம் போகிறோம்? எதை நோக்கி போகிறோம்? ஈஸ்டரை நோக்கி போகிறோம். பரவாயில்ல, நான் கூட யாருக்கு காது கேட்காத தவளை மாதிரி இங்கே எது இருக்குதா அப்படி நினச்சேன். ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே காது கேட்காது அப்படிங்கிற மூணாவது காது இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எல்லாருடைய காதும் கேட்கும் காது. அதனால் நம்ம இலக்கு ஈஸ்டர், இயேசுவினுடைய உயிர்ப்பு. கல்லறையிலிருந்து உயிர் பெற்றார். நாமும் இந்த இயேசுவோடு நம்ம கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த வாரத்தில் தூக்கிட்டு போய் கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ணிட்டு இயேசுவோட நம்மளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பயணிக்கணும்.